Sir Ramesh Kumar, sir. Ramesh Kumar, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Audio கேக்குதா? Okay, okay. Thank you. இப்ப கேக்குது sir. Thank you, thank you.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் நாராயணன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ரமேஷ்குமார் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மற்றும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலுமங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரமேஷ்குமார் அவர்கள். ரோட்டரி இணை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்க நிறுவனரை அகத்துண்டல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடில் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்றி கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ஒற்றையினரை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அடுத்ததாக இரு கைகளிலும் சிம்முத்திரை வைத்து ஆழ்ந்த மூச்சு காற்றுள்ளெடுத்து அகர ஓசை சிமயம் தெரியில் ஆழ்ந்த மூச்சு.
வணக்கம் முத்திரையில் நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை நாளும் பின்பற்றி நாளும் உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. அடுத்ததாக தட்டு வருமம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி நின்ற நிலையில பார்க்க போறோம். அந்த நின்ற நிலையில அந்த தட்டு வருமத்திற்கு முன்னாடி ஒரு 2 ஆசனா என்னன்னா, நேற்று பார்க்கக்கூடியதுல அந்த முதுகுத்தண்டை முன்னும் பின்னுமாக வளைத்து பக்கவாட்டில் வளைப்பது, அந்த முதுகுத்தண்டை சமன்படுத்துவது, சீர்படுத்துவது. ஒவ்வொரு நாளும் பயணத்தின் பொழுதோ அமரும் பொழுதோ அல்லது ஒரு பக்கமாக வேலை செய்யும் பொழுதோ அந்த ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கிறதுல லேசா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படி மாறுபடி படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த பெட்ல படுக்கிறவங்க, மெத்தையில படுக்கிறவங்க, அந்த தொங்கு கட்டல்ல படுக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தலையணை ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. அது அந்த படிமனாக இருக்கணும். அப்பதான் அந்த முதுகுத்தண்டு சீரா இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். பெரும்பாலும் அந்த முதுகு வலி வர்றதுக்கு இந்த மெத்தையில படுக்கிறது ஒரு காரணம். அந்த மெத்தை இல்லாம தரையில படுக்கும் பொழுது அந்த முதுகுத்தண்டு சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மிக முக்கியமானதாக நம்ம அந்த தொடர்ச்சியாக இந்த நம்ம காலை சக்கரம் தொடங்கின நாள்ல இருந்து நம்ம முதுகுத்தண்டை ஒழுங்குபடுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கான பயிற்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்றும் அதே பயிற்சியை நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்துல அந்த வருடி கொடுக்கறது, உடம்ப அந்த வருடி கொடுக்கறது, அந்த தட்டி கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பரிசம். அது நம்ம நேசிக்கிறோம்னு அது உணர்த்தப்படணும். அந்த நேசத்தோடு நம்ம செய்யறோம். ஒரு பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கால் அழுத்தி விடுவாங்க. அந்த கால் பிடிச்சி விடுறதெல்லாம் 2 பேர் ஆளே போட்டிருப்பாங்க. தொடர்ச்சியாக அந்த வீட்டு வேலை செய்யற பெண்கள் அந்த பெரியவங்களுக்கு அந்த காலை பிடிச்சி விட்டாவே அவங்க அப்படியே அந்த சுகத்திலேயே தன்னை மறந்து தூங்குவாங்க. அப்படியான இந்த தட்டுவர்மத்தை நம்ம பார்க்கிறோம். மிக எளிய பயிற்சி, எல்லோரும் செய்யக்கூடிய பயிற்சி. மேலும் இதை ஒரு 72 வயது இளைஞர் சொல்லி கொடுத்தாரு. நான் ஏற்கனவே ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே பதிய வச்சேன். அப்படியான ஒரு எளிமையான பயிற்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த பாதஹஸ்தாசனா, கைகளை பக்கவாட்டில் வைத்து ஆழ்ந்து மூச்சு காற்று உள்ளிருக்கிறோம். நன்றாக உள்ளிழுத்து பிரயாசனா, அப்படியே மெல்ல மேல வரும் பொழுது காற்று உள்ளிருக்கிறாங்க. ஓய்வு. அடுத்ததாக கோணாசனம். நன்றாக இந்த இடம் இழுக்கப்படணும். பாருங்க அப்படியே சாஞ்சிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
பக்கத்துல இருந்து வருங்க. நல்ல பாதத்திலிருந்து வரலாங்க. எல்லாரும் செய்யலாங்க. எளிமையான ஆசனம். பாருங்க. அப்படியே கீழே கொண்டு போறேங்க. அடுத்து இடது கால் அப்படியே இடது கை கொண்டு வரணும். அப்படியே மேலிருந்து கீழாக அடுத்ததாக பின்பக்கமாக அடுத்து இடது கால் அடுத்து பக்கவாட்டில் அடுத்து ஒரு 5 தூக்கணும். 1 2 3 4 5 ஓய்வு. கட்டுவர்மமோ அல்லது சில பயிற்சிகளோ நீங்கள் செய்யாமல் முழுமை அடைய முடியாது என்பது அனுபவ கருத்து. அதனால இது தேவை இருக்காது அப்படின்னு யாரும் நீங்க நினைக்க வேண்டாம். ஏற்கனவே செய்த பயிற்சிகளை விடாமல் செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும். உடல் ஒத்துழைக்காமல், உடல் உறுதியடையாமல் ஒருபோதும் உள்ளம் உறுதியடையாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அந்த உயிராற்றல் நல்லா இருக்கும் பொழுதுதான் மன ஆற்றல் நல்லா இருக்கும். ஆக ஆசன பயிற்சியின்றி, உடல் பயிற்சியின்றி ஒருபோதும் உள்ளம் உறுதியடையாது. ஆக தொடர்ச்சியாக இப்பயிற்சிகளை செய்து மேன்மைப்படுத்துவோம். நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பெருநாள் முத்திரை. முதுகுத்தண்டை நேராக வைத்து வலது நாசியை அடைத்து இடதின் வழியாக ஆழமாக உள்ளிழுத்து மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம்.
7 சுற்று செய்த பிறகு நிதானமான ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ். நன்றி. ஆசன பயிற்சிகளை நிறைந்த அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். பொதுவாக இனிப்பு சாப்பிடாத உடம்பு கெட்டு போயின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்ல போகிறோம்? இனிப்பு சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போகிறோம். இங்கே பாருங்க, இனிப்புக்கும் மண் சக்திக்கும் இறை பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மண்ணீரல் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன் சொல்லுவாங்க இல்லையா, அதோட அவுட்டர் லைன் போட்டு பாருங்க. உங்க உதட்டுடைய அவுட்டர் லைன் போட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதட்டில் யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா உதட்டில் எந்த வைத்தியம் பார்க்கக்கூடாது. மண்ணீரலையும் சாப்பாட்டு பை இருக்கு இல்லைங்களா, இறைப்பை, அதை கிளீன் பண்ணால் போதும். இறைப்பையில் ப்ராப்ளம் வந்தால் தான் இந்த உதட்டில் ப்ராப்ளம் வரும். அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்கு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமாக தெரிஞ்சா நம்ம எல்லாமே ஆரோக்கியம் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகலை, வயிறு திம்முன்னு இருந்ததுன்னா ஒரு இனிப்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும். இனிப்பு அப்படிங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்கில் புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேருங்க, சுவை மொட்டுக்கள். இந்த இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டு மண் கரண்டா மாதிரி உடம்பெல்லாம் சப்ளை ஆகுங்க, எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுங்க. அது மூலியமாக உயிரோட இருக்கிறோம். அந்த இனிப்புங்கிற சுவை தான் நமக்கு ஆரோக்கியம். இப்போ கவலை வந்தா பசிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கவலையா இருப்பாரு, பசிக்காது. ஏன் பசிக்காது? கவலைங்கிற அந்த உணர்ச்சி உடம்பில் உள்ள மண் சக்தியை எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? பசிக்காது. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, ஆட்டோவில் பார்க்குறாங்க, வரல, 4 மணி ஆச்சு வரல, 5 மணி ஆச்சு வரல, 6 மணி ஆச்சு வரல. கவலையாக உட்காந்துருப்பாங்களா? அப்போ நான் சாப்பிட்டா இருப்பாங்க? சாப்பிட மாட்டாங்க. திடீர்னு குழந்தை ஃபோன் பண்ணி, அம்மா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா அப்படின்னு நிம்மதி வந்தோன்னே பசிக்குதா இல்லையா? ஸோ கவலை வந்தால் பசிக்காது. பல பேர்த்துக்கு ஏன் தெரியுமா சுகர் வருது? மனசில் இருக்கிற கவலை தான். இந்த கவலை என்ன பண்ணுது? வயிற்று ஜீரணம் பண்ண விட மாட்டேங்குது. அப்போ சக்கரை ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குது. கெட்ட சக்கரை உள்ளே போகுது, உங்கள் பேங்க்ரியாஸ் இன்சுலின் கொடுக்க மாட்டேங்குது, அதனால நோய் வருது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த கணையம் தான் கெட்டு போச்சுமாங்க. கணையமெல்லாம் ஒன்றும் கெட்டு போகல, ஒழுங்காக தான் இருக்குது. மனசில் கவலை இருந்தால் ஜீரணம் ஆகாதுங்க. ஜீரணம் ஆகலைன்னா சுகர் பாதிக்கும். இங்கே பாருங்க, இனிப்புக்கும் மண்ணுக்கும், மண்ணுங்கிற எனர்ஜிக்கும், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட பிராணனுக்கும் இறைப்பை வயிற்றுக்கும் மண்ணீரல் ஸ்பிளீனுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த இனிப்பே சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டா வியாதி வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. இனிப்பு சாப்பிட்டா தான் சக்கரை வியாதியாக குணமாகுங்க. அதாவது நல்லா கேளுங்க, இனிப்பு சாப்பிட்டா ஏன் சக்கரை வியாதி வருங்கிறத பார்த்துடலாம். அதாவது முதல்ல சக்கரை வியாதின்னு முதல்ல பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்குது, சுகர் இருக்குது, குளுக்கோஸு. இது வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, பிளட்டில் போய் கலக்குது, ரத்தத்தில். ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சக்கரை இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ளே போகும். ஒழுங்காக ஜீரணமாக காட்டி கெட்ட சக்கரை.
இது இன்சுலின் கிடைக்காது, செல்லுக்குள்ள போகாது. சர்க்கரை வியாதி என்பது கணையம் கெட்டு போற வியாதி இல்லை, ஜீரணம் கெட்டு போற வியாதிங்க. ஜீரணம் ஒழுங்கா ஆகலைன்னா அது கெட்ட சக்கரை, அது உள்ள போய் எல்லா கூத்தும் பண்ணும். ஒழுங்கா ஜீரணமான நல்ல சக்கரை எல்லா நல்ல காரியம் பண்ணும். ஸோ சக்கரை வியாதி உள்ளவங்க அதுக்கு என்ன கணையம் கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறத விட்டு ஒழுங்கா ஜீரணம் பண்றது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு கத்துக்கிட்டா போதுங்க. நல்லா கேவீங்க. இந்த சக்கரை வியாதியில என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுறதில்லை, ஆனால் ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இல்லை, நல்லா கேவீங்க. இட்லியில தான் அதிக சர்க்கரை இருக்கு, ஜிலேபியில ரொம்ப கம்மியா சர்க்கரை இருக்கு. ஆனா இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறல, ஜிலேபி சாப்பிட்டா ஏறுது. அதாவது இட்லியில சர்க்கரை இருக்கு, ஆனா இனிப்பு இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. இனிப்பு என்பது வேற, சர்க்கரை என்பது வேற. இதுவே யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இனிப்புன்னா என்னங்க? ஸ்வீட். சர்க்கரை என்ன? சுகர். இங்க பாருங்க, சர்க்கரை என்பது ஒரு பொருள், இது கண்ணுல பார்க்கலாம், வயிற்றுல ஜீரணக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இனிப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சம பொருள், அது நாக்குதான் ஜீரணம் பண்ணும். சுவை வேற, பொருள் வேறங்க. நான் ஒன்று சொல்லட்டா, எந்த சர்க்கரை இனிக்காதுங்க, சுகர் ஸ்வீட்டா இருக்காது. புரியலையா? இப்போ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்குல தான் உலகத்திலேயே அதிக சர்க்கரை இருக்கு. இனிக்குதா? ஏன் இனிக்கல? சர்க்கரைங்கிறது வேற, இனிப்புங்கிறது வேறங்க. நல்லா கவனிங்க. ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சுகர் அதிகமாகாது. ஆனா ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏன் தெரியுமா ஏறுது? உருளைக்கிழங்கு வயிற்றுல போய் உட்கார்ந்துருக்கு, கார்போஹைட்ரேட்டு. ஜிலேபி நான் நாக்கில் வச்ச உடனே ஜிலேபியில் உள்ள இனிப்பு நாக்கில் பட்டு அது மண் கரெக்டாக மாற்றி வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற உருளைக்கிழங்குடைய சர்க்கரை எடுத்து பிளட்ல கலக்குது. இதுல என்ன புரியுது? இதுல என்ன புரியுதுன்னா, இனிப்பு நாக்கில் தான் வேலை செய்யுது, வயிற்றுலையோ உடம்புலையோ பிளட்லையோ வேலை செய்யல. அப்போ இனிப்பு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமாகும். இவ்வளோதாங்க விஷயம். அப்போ ஏற்கனவே தப்பா முழுங்கி வச்சிருக்கிறோம், ஒழுங்கா சாப்பிடாம முழுங்கி வச்சிருக்கோமா? இந்த ஒழுங்கா ஜீரணமாகாத சாப்பாட்டை இனிப்பு சாப்பிட்டோன்னே கெட்ட சர்க்கரை உள்ள போய் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. எனவே நான் சொல்ற மாதிரி நல்லா பசி எடுத்து கூழ் மாதிரி அரைச்சு நல்லா மென்று உதட்ட மூடி நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா, அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடுங்க, உங்களுக்கு இனிப்பினால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கவே நடக்காது. ஏங்க, நம்மெல்லாம் யாரு தெரியுங்களா? அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பரங்கற்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்பட்டை பழம் சாப்பிட்ட பரம்பரைங்க. இனிப்பு ஒரு மனிதனுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இனிப்பு நல்லதுங்க, இனிப்பு எல்லாருமே சாப்பிடலாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எனக்கு கொடுங்க, நான் 2 தான் சாப்பிடுவேன், 3வது பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 பேரிச்சம்பழத்தை நல்லா வாயில போட்டு மென்னு கூழ் மாதிரி அரைச்சி இருக்கிற இனிப்பெல்லாம் எடுப்பேன். 3வது பேரிச்சம்பழத்தை வாயில போட்டா திகட்டும். ஆனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு 10லேன்னு கேட்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? முழுங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தங்க. இனிப்பை முழுங்கினால் சர்க்கரை வியாதி வரும், இனிப்பை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குணமாகும். சிம்பிளா சொல்றேங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்பு சாப்பிட்டாதான் சரியா போகும், இல்லைன்னா சரியா போகவே போகாது. ஆனா சாப்பிட்ற முறை இருக்கு. பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை அந்த இனிப்புல வச்சு டேஸ்ட்டை ரசிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதே இனிப்பு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இனிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். எனவே நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து என்று புரிந்து கொண்டு இனிமேல் இனிப்பை மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று புரிந்து கொண்டு இனிப்பை அளவாக சரியாக சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எனவே இனிப்புக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் மண் சக்திக்கும் சம்பந்தம் உண்டு புரிந்து கொண்டு உங்கள் நாக்கு எவ்வளவு இனிப்பு கேட்கிறதோ அதை சரியாக சாப்பிடுங்கள். இன்று முதல் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக இனிப்பு உங்களுக்கு நல்ல காரியம் செய்யும். இனிப்பு நமக்கு தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆரோக்கியத்திற்கு இனிப்பு தேவை என்று புரிந்து கொண்டு இனிப்பு சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. சுகரை பற்றி ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் சிந்தனைகள் ஒவ்வொரு அதிகப்படியான விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு ஒரு 5 நிமிடங்கள் சிறப்பானது இன்றைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அனைவரும் பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நாம் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்கள்
சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய காய்கறிகளும் அதன் பயன்களும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்க வருகிறார்கள். அம்மையார் அவர்களை விளக்கம் கொடுக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. வாய்ஸ் விட்டு விட்டு வருது. சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய காய்கறிகள் இப்ப சரியா கேக்குதுங்களா? பேசுங்க பாப்பா. சரி, ஒவ்வொரு உறுப்புகளுமே உடம்புக்கு ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உறுப்புகள்ல இன்னும் அதிக முக்கியமான வேலை பார்க்கக்கூடியது சிறுநீரகம். இன்னைக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது தான் அதிகப்படியா இருக்கு. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட இப்ப உள்ள வாழ்நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 60 வயசு வரை வாழணும் அப்படின்னா அந்த மனிதனுக்கு 8 ஜோடி சிறுநீரகம் தேவைப்படுதான். அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள வாழ்வியல் முறையையும் அடுத்ததா உணவு முறைகளும் தான். ரெண்டுமே சிறுநீரகத்தை பால்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா செய்து கொண்டிருக்கிறது. மேலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரகம் எப்படிலாம் நம்ம கெட்டு போக வைக்கிறோம்? சிறுநீரகத்தோட வேலை என்ன? சிறுநீரகத்துல ரத்தத்துல இருக்கிற உப்புக்கள் பிரிக்கப்பட்டு மற்ற இருதயத்துக்கு நல்ல ரத்தங்களாக அனுப்பக்கூடிய வேலையை செய்யுது. இது நெப்ரான் அப்படிங்கிற ஒரு அதிர்வுகள் இருக்கும். அந்த அதிர்வுகள் மூலமா தான் உப்புக்கள் பிரிக்கப்பட்டு நல்ல ரத்தமாக மாற்றி உடல்ல சேர்க்குது. மீண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நீர், இதுல இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் சிறுநீரகம் உற்பத்தி ஆகிறது. அந்த 100 லிட்டர் சிறுநீரகமும் அடுத்தடுத்து ப்ராசஸிங் கொண்டு 1.5 லிட்டர் சிறுநீரகமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கழிவு வெளியேற்றத்துல 1.5 லிட்டர் சிறுநீரகமாக வெளியேற்றப்படுகிறது. மித்தோடைய பகுதிகள்லாம் சத்துக்களாகவும் தாதுக்களாகவும் மாற்றப்படுகிறது. அப்படி இருக்கிறப்ப அப்ப இன்னைக்கு சிறுநீரக ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்தோன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க உப்பு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தான் சொல்லுவாங்க. உப்பு குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அடுத்து இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, யூரியா லெவல், கிரியேட்டின், யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக எல்லா டெஸ்ட்லயும், பிளட் டெஸ்ட்ல எப்படி சுகர், ப்ரெஷர்லாம் இன்னைக்கு சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதே போல கிட்னி டெஸ்ட் எடுக்கும் போது யூரிக் ஆசிட், யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த இதுல எந்த ஒரு விஷயம் யூரிக் ஆசிடோ யூரியாவோ ஒரு மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னா அடுத்ததா சிறுநீரகத்துல பாதிப்புகள், ஏற்கனவே சிறுநீரகம் பாதிப்பு அடைவதுன்னு அப்படின்னு அர்த்தம். கிரியேட்டின் லெவலும் அடுத்து கூட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உண்ணும் உணவு முறைகள் தான். அப்ப அந்த உணவு முறைகள்ல என்ன அப்படின்னு சொன்னா, உப்பு மட்டும் உணவுல உடனே என்ன செய்யறாங்கன்னா, உப்பை குறைச்சிரு. உப்பு மட்டும் குறைச்சிட்டா சரியா போயிடுங்களா? உப்பு இருந்தா தானே உடம்புல எனர்ஜியும் தேவைப்படும். நீங்க வேலை பார்க்கறதுக்கு அந்த உப்பு இருந்தாதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதுக்கும் செய்ய முடியும். உப்பே இல்லாம சாப்பிட்டு இருக்க முடியுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவுகள்ல உப்பு பயன்படுத்துறது கல் உப்பை பயன்படுத்துங்க. ஒரு அளவு கம்மியாக பயன்படுத்துங்க. அதுல இயற்கை காய்கறிகள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இயற்கையா உணவு எடுத்துனீங்கன்னா அதுல உப்பே உங்களுக்கு தேவையே கிடையாது. அதுல இருக்க உப்பே போதுமானதாக இருக்கும். அப்புறம் மீண்டும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இன்னைக்கு சுட்டது பொரிச்ச உணவுகளை தான் எடுக்கிறோம். ஒண்ணு தோசை, சப்பாத்தி, பூரி, வடை, இந்த மாதிரி ஒண்ணு சுட்டு எடுக்கிறதா இருக்கும், இல்ல பொரிச்சு எடுக்கிறதா இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, நான் சப்பாத்திக்கு எண்ணெயே இல்லாம தான் ஊத்தி செய்யறேன், இல்ல நான் தோசைக்கு எண்ணெயே இல்லாம தான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு.
அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க எப்படி சுட்டுட்டீங்கனாலே அங்க வந்து உங்களுக்கு உப்போட பதமா தான் அங்க வேலை பார்க்கும். அப்ப அதிகமா எடுக்கிறது என்னது? இந்த தோசை, சப்பாத்தி, பூரிங்கிற ஒரு விஷயம் தான் நிறைய பிடிக்கிற உணவாயிடுச்சு எல்லாருக்கும். அப்ப இது எடுக்கும் போதும் உடம்புல வந்து உப்போட அளவு கூட தான் செய்யும். நீராவியில் வேக வைத்த உணவுகள் எடுக்கும்போது, நீர் அப்படி பண்ணும்போது, அதுல உப்போட அளவுகள் குறையத்தான் செய்யும். அப்போ உணவுகள்ல இந்த மாற்றங்கள் ஒரு விஷயம் கொண்டு வாங்க. அடுத்ததா வாழ்வியல் முறைகள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த எண்ணெய் குளியல் இன்னைக்கு யாருமே எடுக்கிறதே கிடையாது. அதனால வந்து நிறைய மூளைச்சூடு, அதுவும் இந்த சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, நிறைய மூளைச்சூடுங்கிற தொந்தரவு அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு. அப்ப அந்த மூளைச்சூட வந்து தணிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எண்ணெய் குளியல் தான். எண்ணெய் குளியல்ங்கிறது உச்சந்தலைமுல இருந்து உள்ளங்கால் வரை வந்து அவங்க எண்ணெய் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சு குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வாங்க. எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க. அப்ப வாழ்வியல் முறையில இந்த மாற்றங்களும் இருக்கும். நேரத்துல தூங்கி நேரத்துல எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வாங்க. எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு வாங்க. சரிங்க. இப்ப வந்து சிறுநீரகத்துல வந்து இன்னைக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, கற்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த கற்கள கரைக்கிறதுக்கு ஒரு 2 முக்கியமான காய்கறிகள் இருக்கு. அது ஒரு முக்கியமான காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கத்திரிக்காய் வந்து எங்க அப்படின்னா, சிறுநீரக மண்டலத்துல வந்து வேலை பார்க்கும். சிறுநீரகத்துல வேலை பார்க்கும்போது இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணும்? சிறுநீரகத்தால சுத்திகரிக்கப்படாம உடம்புல வந்து நீர் கோர்த்திருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னைக்கு முழங்கால் வலிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா அவங்க கால்லாம் வீங்கியிருக்கும். எனக்கு நீர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப உச்சந்தலையில கூட நிறைய பேருக்கு வந்து நீர் கோர்க்கிற வந்து விஷயங்கள் நடந்திருக்கும். அப்ப உடம்புல வந்து எங்க கெட்ட நீர்கள் தேங்கி இருந்தாலும், அந்த நீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த கத்திரிக்காய்க்கு தான் உண்டு. அந்த கத்திரிக்காய எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 2 கத்திரிக்காய் எடுக்கணும். அது பச்சை காய்கறியா பயன்படுத்தணும். அத சமைச்சு பயன்படுத்தக்கூடாது கத்திரிக்காய. 2 கத்திரிக்காய், 1 தக்காளி எடுத்து 2 கத்திரிக்காய ஒரு 10 நிமிஷம் வெதுவெதுப்பான வெந்நீர்ல உப்பு போட்டு ஊற வைங்க. அந்த கத்திரிக்காயோட ஒரு தக்காளி, ஒரு சின்ன கொஞ்சோன ஒரு மிளகு, ஒரு 7ல இருந்து 9 வரை மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் அடிச்சு நல்லா வடிகட்டிட்டு, அதுல ஒரு கல் உப்பு போட்டு, இந்த காலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து இந்த வந்து அருந்திட்டே வரலாம். இது ஒரு உணவாவும் பயன்படும். காலையில ஒரு நல்ல அருமையான மருந்தாவும் பயன்பட்டுட்டு இருக்கும். அப்ப இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பா எடுக்கும்போது வந்து அந்த கழிவு இதை எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து நீர் பிரிதல் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சிறுநீர் வந்து பிரிதல் வந்து அதிகமா இருக்கும். அந்த கழிவுகளை சிறுநீர் மூலமா வெளியேற்றிட்டு, அதுல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுற விஷயங்களை ரொம்ப அற்புதமா செய்யும். இது சிறுநீரக கற்கள். இதே இது பித்தப்பையில கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் இந்த கத்திரிக்காய் வேலை பார்க்கும். 2 கத்திரிக்காயோட ஒரு எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அடிச்சு, அதை வந்து காலையில ஜூஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பித்தப்பைகளோட கற்கள் கரைக்கிறதுக்கு இது அருமருந்தாக வேலை பார்க்குது. அப்புறம் காலையில வெறும் வயிற்றுல எடுக்கும்போது வந்து இதை முடிச்ச உடனே ஒரு டீயோ காஃபியோ உடனே எடுத்துடாதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அங்க வேலைப்பாடு வந்து இருக்காது. இந்த ஜூஸ் எடுத்தாச்சு அப்படின்னா ஒரு 1:30 மணில இருந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க காலை உணவை வந்து எடுக்கணும். இதை எடுத்த ஒரு 1/2 மணி நேரத்திலே நான் டீ குடிச்சிட்டேன், காஃபி குடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. அடுத்த ஒரு காய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய். இது ரத்த ஓட்டல மன்றங்கள வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனாலும் சிறுநீரக கற்களை வந்து வலி இல்லாம கரைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது வெளியேற்ற வேலையை வந்து இந்த கத்திரிக்காய் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கற்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி விடுற வேலையும் இந்த உடைச்சி விடுற வேலையை வந்து வாழைக்காய் வந்து செய்யும். காலையில கத்திரிக்காய் எடுத்தோம் அப்படின்னா மாலையில வந்து ஒரு வாழைக்காவை பொடியா நறுக்கி
அதை ஜூஸா அடிச்சு குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிடணும் அப்படின்னா பொடியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு பொடியை நறுக்கிட்டு அதுல ஒரு மிளகு, சீரகம், ஒரு கொஞ்சோன உப்புகள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுல வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கறது, ஈஸியா ஜீரணமாகறபடி வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னா இந்த கத்திரிக்காய் சாரி வாழைக்காவை வந்து ஜூஸா மேற்கொள்ளுங்க. அப்புறம் இன்னும் எலுமிச்சங்காய் அப்படின்னு சொல்லி, அதாவது யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த யூரிக் ஆசிடோட அளவுகள் வந்து குறைக்கிறதுக்கு இது என்ன அப்படின்னா எலுமிச்சை மணிக்கும் கொழுமிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு காய் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த்தங்காய் மாதிரியே இருக்கும். நார்த்தங்காய் மாதிரியும் இது நார்த்தங்காய்க்கும் பக்கத்துல வச்சோம்னா வித்தியாசம் தெரியாது, அளவு மட்டும் கொஞ்சம் சிறுசா இருக்கிறது மாதிரி இருக்கும். நார்த்தங்காய் மாதிரி இருக்கிறதுனால இப்ப இந்த காயை வந்து இந்த கொழுமிச்சங்காய் வந்து ஜூஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், யூரிக் ஆசிட் லெவல் இல்ல யூரியாவோட லெவல் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு கொழுமிச்சை வந்து ஜூஸ் எடுக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா கசப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையா இருக்கும். அந்த ஜூஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வந்து அந்த யூரிக் ஆசிடோட அளவு வந்து நல்லாவே குறைஞ்சிரும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு சில எக்ஸசைஸ்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வந்து செஞ்சுக்கோங்க. அதுலயே முக்கியமான பயிற்சி மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியை செய்ய விடுங்க. சிறுநீரகத்தை பின்பக்கமா வந்து நல்லா அந்த தடவி கொடுக்குற வேலையை செஞ்சீங்க அப்படின்னாலும் ஈஸியா வந்து சிறுநீரக கற்களோ சிறுநீரகத்தில் உள்ள வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதிப்பு அடைகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா பின்னாடி வந்து குறுக்குல தான் வலி இருக்கும். அப்புறம் ஒரு சிலருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வெள்ளை போக்குகள் வந்து அதிகமா படும், அடி வயிற்றுல வலிகள் வந்து ஏற்படும். ஆண்களுக்குமே அடி வயிற்று வலிகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அப்ப இதை வச்சே வந்து கூட நம்ம அந்த சிறுநீரகத்தோடைய பலவீனத்தை வந்து தெரிஞ்சுக்கிடலாம். பலவீனங்கிறது வேற, செயலிழப்புங்கிறது வேற. அதாவது பலவீனம் வந்து முதைய காட்ட ஆரம்பிச்சிடும், அதை அப்படியே விட்டுருந்தாதான் சிறுநீரக செயலிழப்பு ஆயிடும். அப்ப அந்த சுருங்கி விருகிய தன்மை வந்து இல்லாம ஆயிடும். அப்ப அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு வாழ்வியல் முறைகளை மேற்கொள்ளும் போது அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இழந்த சிறுநீரகத்தை கூட நம்ம திருப்பி மீண்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இன்னைக்கு வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்திலேயோ அக்குபஞ்சர் மருத்துவத்துல, ஆயுர்வேத மருத்துவத்துல, உணவு மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அத வந்து பொறுமையா கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சுக்கிறேன். சிறுநீரகத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வந்து சொல்றேன், ஒரு ஆளுக்கு வந்து 8 ஜோடி சிறுநீரகம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அப்ப எவ்வளவு அளவு நம்ம அதுக்கு வந்து எப்படி சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு பாத்துக்கோங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களுக்கும் வந்து ஒரு தெளிவான வாழ்க்கை இருக்கா அப்படின்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்களையும் வந்து பக்க விளைவுகள் இருக்கதான் செய்யுது அவங்களுக்கு. அப்ப வந்து நம்ம வந்து நம்மளை கடவுள் வந்து இயற்கையா கொடுத்ததை வந்து அதை வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்வியல் முறையை மேற்கொள்றதும் உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறதும் ரொம்ப ஒரு அற்புதமான மருந்தா இருக்கும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் திருப்பி மீட்டு கொண்டு வரலாம். இதுல நீங்க இந்த சிறுநீரகம் டயாலிஸ் பண்றவங்களை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு மோட்டர் மாதிரி செட் பண்ணி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா வந்து உள்ள வந்து நெப்ரான்கள் வந்து என்ன அதிர்வுகளுடைய வேலையை செய்தோ அந்த வேலையை தான் அந்த மோட்டர் மூலமா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அதிர்வுகள் குறைஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அதிர்வோட தன்மை மாறிச்சுன்னா மாசத்துல ஒரு நாள் டயாலிஸ் பண்ணவரை வந்து திடீர்னு 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ண சொல்லுவாங்க, வாரம் ஒரு முறை பண்ண சொல்லுவாங்க. இதுல ஒரு சிலருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் வந்து ரொம்ப அதிகம் ஆக ஆக பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையும் இல்ல ஒரு நாளைக்கு இருமுறையும் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகப்படியான மூச்சு திணறல் வந்து வரும். அந்த மூச்சு திணறலை வந்து சமாளிக்க முடியாம ஆக்சிஜன் வைக்கிறதும் இந்த டயாலிஸ் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி சமயங்கள்ல மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த மூச்சு திணறலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அக்குபஞ்சர்ல புள்ளிகள் இருக்கும். இந்த கட்டை விரல்கள்ல உள்ள புள்ளிகளை நீங்க பயன்படுத்தி அவங்களுடைய உடனே தொந்தரவை வந்து குறைக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய மூக்குல ஒவ்வொரு சொட்டு விடுங்க. அல்லது ஒரு 10ல இருந்து 20 சொட்டு வந்து அந்நேரம் வந்து அதை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மூச்சு திணறல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து மேக்சிமம் படுத்துட்டு தூங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்கள உட்கார்ந்துகிட்டு சாஞ்சி தூங்குறது மாதிரி இல்ல தலகாணி வந்து அதிகமா இடுப்பு பகுதியில இருந்து வந்து தலை வரை வந்து அதிகமா வச்சு அவங்க உட்கார்ந்து தூங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தீங்க அப்படின்னா தொந்தரவுகள் வந்து மாறும் உங்களுக்கு. ஆனா அதற்கு முன்னாடி இது வந்து அவங்களுக்கு வந்த பிறகு எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்றோமே தவிர வரும் முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவு முறையும் இயற்கை வாழ்வியல். இயற்கை வாழ்வியல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இதுதான் முக்கியமா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். அப்புறம் அந்த உணவுலையும் வந்து அந்த சுத்த உணவுகள், பொரித்த உணவுகள் அதிகமாக எடுக்காத, சமைச்ச உணவே எடுத்தாலும் நீராவியில் வேக வைக்கக்கூடியலையும், இயற்கை முடிஞ்ச அளவு வந்து காய்கறிகள், பழங்கள் முடிஞ்ச அளவு காலையில உணவு ஒரு தேங்காய், வாழைப்பழம் இல்ல வேற பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா இயற்கையான உணவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சிறுநீரகம் வந்து ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இன்னொரு ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகம் செயல்பட்டவங்களுடைய விஷயங்களை ஒரு நேரம் ஒரு கஞ்சியா கொடுக்கணும். அந்த கஞ்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ மூங்கில் அரிசி வாங்குங்க, 1/2 கிலோ வரகரிசி வாங்குங்க. இந்த ரெண்டையும் வறுத்து ஒரு ரெண்டையும் சேர்த்து அடிச்சு வச்சுக்கோங்க. அதுல வந்து கஞ்சி போட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் வந்து செயல்பாடு சீக்கிரம் வந்து சரியாயிடும். ஒரு நேர உணவா வந்து அதை கொடுக்கலாம். மேலும் இதுல ஏற்படுற சந்தேகங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம். கேள்விகள் எது இருந்தா கேட்கலாம். இப்ப சொன்னீங்க மூங்கில் வரகு என்னமா சொல்லுங்கம்மா? மூங்கில் வரகு அரிசி சொன்னீங்க, அது அளவு எப்படிங்க எடுக்கணும்? 1/2 கிலோ மூங்கில் அரிசி, 1/2 கிலோ வரகரிசிமா. ரெண்டு சம அளவுல இருக்கும். ஆமா, வறுத்து ரெண்டையும் சேர்த்து அடிச்சு வச்சுக்கோங்க. அத வந்து நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி கொடுங்க. இவங்களுக்கு வந்து அதிகமா மென்னு சாப்பிடுறது மாதிரி வேண்டாம், கூழ் மாதிரி பதத்துல வந்து கொடுங்க. சிறுநீரகத்துல உப்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்களாமா, அவங்களுக்கு இது கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாமா. அதோட வந்து அந்த கொழுமிச்சைன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதனுடைய ஜூஸ் கொடுக்கலாம். அத கொழுமிச்சை எப்படி கொடுக்கணுங்க? ஜூஸா போட்டு கொடுங்கம்மா. நம்ம நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் எல்லாம் ஜூஸ் போட்டு கொடுக்குறோம்ல, அது மாதிரி கலந்து கொஞ்சம் பிழிஞ்சு தண்ணி கலந்து அதுல கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ கலந்து கொடுக்கலாம். பனங்கல்கண்டு போட்டு கொடுக்கலாங்களா? நல்லா கரெக்டா பாக்கணும் அப்படின்னு சொன்னா அச்சு வெல்லம் சேர்க்கணுமா. ஓகே ஓகே. வணக்கம்மா, மாதவரத்துல நன்றியா. சொல்லுங்க. சீமா அவரைக்காவும் வெத்தலையும் திராட்சையும் சாப்பிட சொன்னீங்க, அதே நேரத்துல இந்த கத்திரிக்காவும் இதுவும் சாப்பிடலாங்களா? அது எதுக்காக சொல்லிருந்தையா? சிறுநீரக வெத்தலை திராட்சை நரம்பு மண்டலத்துக்கு. நரம்பு மண்டலத்துக்கு சிறுநீரக பாதிப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா இத காலையில எடுத்தீங்க அப்படின்னா அது மாலையில எடுத்துக்கோங்க. நீர்க்கோர்வை இருக்கு, நீர் கோர்த்து இருக்கு அப்படின்னு சொன்னா கத்திரிக்காய் வேணா சாயந்தரம் எடுத்துடுங்கய்யா. நன்றி நன்றி. வணக்கம் மேடம். இந்த பித்தப்பைகளுக்கு வந்து சொன்னீங்களா? ஆமையா. அது என்ன சொன்னீங்க? கத்திரிக்காவும் லெமனுமா? ஆமையா, 2 கத்திரிக்காய், 1 எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் என்ன அப்படின்னா தோல், விதை, சதை எல்லாமே சேர்த்து அடிக்கணும்யா, ஜூஸ் எடுக்க கூடாது. சரி, சூப்பர் சாப்பிடணும். தோல், விதை, சதையோட ரெண்டையும் சேர்த்து அடிச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஜூஸை வந்து காலையில டெய்லி வெறும் வயிற்றுல, அதிகமா இருந்தது தொந்தரவு ஜாஸ்தியா இருந்ததுன்னா காலை மாலை 2 நேரம் எடுத்துக்கோங்க, இல்ல காலை ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல மேடம், அது ஜூஸா எடுக்கணுமா இல்ல சூப்பா எடுக்கணுமா? ஜூஸா தான் எடுக்கணும், பச்சையா தான் எடுக்கணும். நீங்க வேக வச்சு எடுக்குங்கிற எதுவும் கொண்டு வந்துடக்கூடாது. சரி, பச்சையாவே அது வந்து நம்ம 2 கத்திரிக்காய், 1 லெமன் தோலோட. ஆமாய்யா, எலுமிச்சம்பழம். ஆமா, தோலோட ஜூஸ் போட்டு. ஆமா, தோல், விதை, சதை எல்லாமே சேர்த்து அடிச்சிடணும்.
எல்லாத்தையும் சேர்த்து அது பச்சையா தான் போடணும் அது. ஆமாய்யா, ஆமா. நீங்க அதை வந்து திருப்பி அடுப்புல வச்சிடாதீங்க. சரி சரி சரி. ஒரு வேளை போட்டா எடுத்துக்கலாம்யா. சரிங்கம்மா. சரி சரி சரி. வணக்கம் மேம். வணக்கம்மா. வாழைக்காய் ஜூஸ் எடுக்க சொன்னீங்களா, அது வெறும் வாழைக்காய் மட்டும் எடுத்தா போதும்? ஆமாம்மா, வெறும் வாழைக்காவை மட்டும் அடிச்சா போதும். தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு சுவைக்காக வேணா மிளகு சீரகம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே மேம், நன்றிங்க. உப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓ ஓகே மேம், நன்றிம்மா. வேறு யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. ஒரு நாள் கணக்கு இருக்கா? டெய்லி சாப்பிடுறதா? சாப்பிடணும். ஐயா, தொந்தரவுகள் எப்படி இருக்குயா? அதிகமா இருக்கு. தொந்தரவு அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 11 நாளைக்கு வந்து 2 நேரம் எடுங்க. சரிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 1 நேரம் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு 3 நாள் இடைவெளி விட்டு 1 நேரம் மட்டும் எடுக்க ஆரம்பிங்க. உணவு முறை மாற்றமும் இதுல முக்கியமான ஒரு விஷயம், அதையே மாற்றிக்கொள்ளுங்க. என்னமா சாப்பிடுறது? உணவுல இருந்து நீராவியில வேக வச்சதை எடுத்துக்கோங்கயா. ஒரு நேரம் உணவு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, கஞ்சியா எடுத்துக்கோங்க. அதுலயும் நான் சொன்ன வரகும் மூங்கில் அரிசியும் சேர்த்த ஒரு கஞ்சி வந்து ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். நன்றியா. சரி, வேறு யாருக்காவது சந்தேகம்? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சிறுநீரக கோளாறு வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமா? அதுதான் சொன்னேன், எண்ணெய் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயம். உணவை வந்து சரியான முறையில் அதிகமா ஜங்க் ஃபுட் எதுவும் எடுக்காம நல்ல உணவுகளை வந்து மேற்கொள்ளுங்க. ஒரு நேரம் இயற்கை உணவுகள் எடுங்க. அடுத்த விஷயம் வந்து சாதாரண இல்லைனாலும் பலப்படுத்தணும். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, தாகம் இருக்கோ, அந்த உமிழ்நீரை வந்து உமிழ்நீர்ல உறிஞ்சி குடிக்கிறது மாதிரி பாருங்க. தண்ணியை வந்து வாயில ஊத்தி அப்படியே கொப்பளிச்சு குடிக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ரத்தத்துல கலந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்குற விஷயத்த சேர்க்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதே கத்திரிக்காயை வந்து நம்ம வாரம் 2 முறை எடுத்துக்கிறோம். நன்றி. நன்றிமா. வளமுடன். அந்த கற்கள் அப்படிங்கிற போது நம்ம சில பேஷண்ட பார்த்தோம், தூக்கம் இல்லைனாலும் உடம்பு சூடாகி அந்த சூட்டுனால வந்து கற்கள் படிஞ்சிருது. அதனால வந்து மிக முக்கியமானது தூக்கம். இன்னொரு அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லிட்டேன்னா, வாழ்வியல் முறை அப்படிங்கறத சொல்லிட்டோம். அது வந்து இரவு வந்து தூங்குற முறையும் ரொம்ப அதுல அவசியமான ஒரு விஷயம். சாப்பிட முறையும் அவசியமான விஷயம். நல்ல எண்ணெய் குளியல் போட்டாவே கட்டாய தூக்கம் நல்லா வருதுங்க. அதனால வந்து எண்ணெய் குளியல்ங்கிறது வந்து மிக அவசியமானதாக உள்ளது. அதே சமயத்துல மலச்சிக்கலும் கற்களை உருவாக்கும். மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, யார் ஒருத்தருக்கு மலச்சிக்கல் இருக்குதோ அவர்களுக்கு கட்டாயம் பித்தப்பை கற்களும் சிறுநீரக கற்களும், அது மட்டும் இல்லாம அனைத்து தொந்தரவுகளுக்கும் அந்த பெருங்குடலே அப்படிங்கிற விஷயத்த நம்ம மையமா சொல்லிக்கிட்டு வர்றோம். இதையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியது. பல நபர்களுக்கு வந்து நம்ம கற்கள் அப்படின்ட்டு இப்ப கூட ஒரு 10 நிமிடத்துக்குள்ள வர போறாங்க. 17 mm இருக்கு. 17 mm இருக்கக்கூடியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அறுவை சிகிச்சை இல்லாம அந்த கற்களை கரைக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம கொடுக்க போறோம். அதுல சில ஹோமியோபதி மருந்துகள் கூட கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த பெர்பரி வல்கேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த உப்பு சம்பந்தப்பட்டதுதான். அது சில ப்ராசஸ் மூலமா எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கு, ஏற்கனவே கூட நம்ம காட்டியிருக்கோம். அது
அந்த பொன்னாங்கண்ணி இதையெல்லாம் வந்து பால்ல அரைச்சு கொடுக்கும். கற்களை கரைக்கிறது இருக்குது. அதோட அந்த கற்கள் இருந்தது அப்படின்னா அந்த அடி வயிற்றுல வந்து சோத்து கத்தளைய வந்து பூசி விட்டுட்டாலும் கற்கள் கரையும். அப்படி ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் வந்து இயற்கையாவே இருக்கு. சாதாரணமாக அதை பொறுத்துக்கிட்டே கொஞ்சம் தண்ணிக்குள்ள போறணும். அந்த இயற்கை வாழ்வியல்ல வந்து இடுப்பு குளியல்னு சொல்லுவோம். அந்த இடுப்பு குளியல்னு சொல்லிட்டு அந்த தொட்டிக்குள்ள போந்திருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம். இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற நபர் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்ததுக்கு வந்து நம்ம வாய்க்கால்ல தினம் 1/2 மணி நேரம் குளிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்படியான அந்த நீர் தானே சிறுநீரகம் தானே பிரச்சனை. அப்ப நீர்ல டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சா நீர் சுத்தி கூட்டிட்டு போகுது. அப்போ எங்க பிரச்சனையோ அங்கதான் தீர்வும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதனால எளிய விஷயம், எல்லாரும் அந்த எண்ணெய் குளியலை வந்து அவசியம் பின்பற்றுங்க, பயன்படுத்துங்க. ஐயா சொல்லுங்க. ஆமாங்கய்யா, சொல்லுங்க. எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? சொல்லுங்க. வேறு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். என காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. எனவே சந்தேகங்கள் இருந்தால் உடனே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று நமக்கு காய்கறி வைத்து, அதாவது சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய காய்கறிகளும் அதன் பயன்படும். இந்த சிறுநீரகம் என்பது அனைவரும் வந்து பழுதடைந்த பிறகு நாம் இந்த வைத்தியத்துக்கு முறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதை பலப்படுத்தி நாம் எப்படி நாம் அந்த சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி ஒரு அருமையான விளக்கம் அந்த கத்திரிக்காயும் தக்காளி மற்றும் அது செய்முறை பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் அப்படிங்கிறத பற்றி வந்து அலமேல் மங்கை நாச்சியார் அம்மையார் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார்கள். கண்டிப்பாக அனைவரும் பின்பற்றுங்கள். அனைவரும் உடல் நலத்தை பேணி காத்து சிறப்பாக இருங்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அந்த விளக்கத்தை அளித்த இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் அலமேல் மங்கை நாச்சியார் அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. மற்றும் இந்த நிகழ்வில் உள்ள அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல்கள். நாம் இந்த கொல்லிமலை நிகழ்வை பற்றி தெரிவித்துக் கொண்டிருந்தோம். வரும் என்றால் இந்த மாதம் மே மாதம் 26, 27, 28 3 நாட்கள் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு கொல்லிமலையில் நடைபெற உள்ளது. கொல்லிமலையில் நடைபெற என்பது என்னவென்றால் அந்த இயற்கை சார்ந்த பல விஷயங்களுடன் நாம் அந்த நிகழ்வை நடத்த உள்ளோம். அதாவது எண்ணெய் குளியல், மண் குளியல், வாழை இலை குளியல், பழக்குளியல், அருவி குளியல், கிட்டத்தட்ட குளியல் முறைகளை பல நம்ம நிகழ்த்த உள்ளோம். மற்றும் இந்த இயற்கை சார்ந்து நாம் அந்த இடத்தில் பல வல்லுநர்கள் வந்து நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து உரையாற்ற உள்ளார்கள். முக்கியமாக பல நபர்கள், எதிர்பார்க்க முடியாத நபர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து உரையாற்ற உள்ளார்கள். ஆகையான ஏற்பாடுகள் நடைபெற்று கண்டிப்பாக வந்து 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் வந்து நம்ம அந்த கொல்லிமலையில வந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து நடத்த உள்ளோம். ஆகையால் இது நேரடி வகுப்பாக நடைபெற உள்ளதால் இந்த நிகழ்வில் உள்ளவர்கள் தாங்கள் முன்பதிவு கண்டிப்பாக செய்ய வேண்டும். வரும் 5ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்ய வேண்டும். இதுல வந்து உஷாராணி வந்து அவங்க வந்து எல்லாத்துக்குமே கேட்டுட்டு இருந்தாங்க, யார் யார் வர்றீங்கிறத பத்தி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான அமௌண்ட் மட்டும் கேட்டிருந்தீங்க, அதை இது வரைக்கும் நம்ம சொல்லாம இருந்தோம். இன்னைக்கு வந்து அதோட இதை வந்து தெரியப்படுத்துறோம். அதாவது பொதுவான ஒரு காமன் ரூம் ஹால்ல வந்து நம்ம தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து இந்த நிகழ்ச்சி, ஏன்னா சில பேர் வந்து பண பிரச்சனைகள் சொன்னதுனால பொதுவான இடத்துல வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறோம். கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு மேல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்க தங்குவது வந்து ஒரு பொதுவாக எல்லாருமே சேர்ந்து தங்குற இடமா தான் இருக்கும். அப்படி தங்குறதுக்கு உண்டான நபர்கள் வந்தால் அந்த 3 நாட்களுக்கும் உணவு,
இடவசதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நபருக்கு 3000 ரூபாய். அந்த ஒரு நபருக்கு மட்டும் 3000 ரூபாய். 15 வயதுக்கு மேல் 15 வயதுக்குள் உள்ளவர்களுக்கு இலவசமாக நம்ம இது பண்ணிக்கலாம். 15 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 3000 ரூபாய். இல்ல நாங்க வந்து தனியா தான் ரூம் எடுத்துப்போம், நாங்க பயிற்சியில கலந்துக்கிறோம், எங்களுக்கு வந்து அந்த வசதிகள் இதுல நாங்க தனி வசதிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும், அதாவது 5ஆம் தேதிக்குள் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு தேவையான ரூம் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஏன்னா வந்து இப்ப வந்து சீசன் டைம்ங்கிறதுனால கொல்லிமலையில ரூம் கிடைக்காது அப்படிங்கறத வந்து அதனால சில வந்து ரூம் இதை வந்து பேசியிருக்காங்க. அதனால வந்து அவங்க 5ஆம் தேதிக்குள் வந்து நம்மள சொல்லியிருக்காங்க. அது இப்படி வேணும், எனக்கு தனி ரூம் வேணும், 2 பேர் தங்குற ரூம் வேணும், 3 பேர் தங்குற ரூம் வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதற்குண்டான ரூம் வாடகைங்கிறது தனியா தான் வரும். இந்த 3000 ரூபாய்ங்கிறது வந்து நீங்க வந்து கலந்துகிட்டு பயிற்சியில கலந்துகிட்டு உணவு உட்பட எல்லாமே நமக்கு வந்து அங்க வந்து நம்ம கொடுப்பாங்க. மற்றபடி ரூமுக்கு தங்க வேண்டிய அமௌண்ட் வந்து தனியா வரும். அதை வந்து கரெக்டா இது பண்ணீங்க. இல்ல நாங்க இந்த காமன் ரூம்லயே தங்கிட்டு நாங்க 3 நாள் பயிற்சி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு வந்து 3000 ரூபாய். இதை வந்து இன்னைக்கு தெரியப்படுத்துறோம். அதுக்குண்டான மற்ற விஷயங்களை வந்து அவங்க உஷாராணி வந்து அனைவருக்கு தெரியப்படுத்துவாங்க, அதோட டீட்டெயில் கொடுப்பாங்க. ஆனா 5ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக அனைவரும் வந்து நம்ம இந்த நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அது என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அனைவரும் மரவணைத்து அனைவருக்கும் இந்த பயிற்சி நம்ம இத்தனை நாள் வந்து கிட்டத்தட்ட 305வது நாள் என்று நம்ம வந்து ஜூம்ல வந்து நடத்தி கொண்டிருந்தாலும் நேரடி பயிற்சி நடத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. எண்ணெய் குளியல் மண் குளியல்ங்கிறத வந்து சொல்லி நம்ம தெரியப்படுத்துறவங்கள அது எப்படி வந்து நம்ம செய்முறையில காட்டினாதான் அவங்களுக்கு அந்த விளக்கம் வரும். அதுவும் சாதாரணமா இந்த மாதிரி இடத்துல இல்லாம அந்த கொல்லிமலையில அந்த இயற்கையை சார்ந்து நம்ம அந்த விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வருஷம் நம்ம அந்த உடல் நலத்தை பேணி காக்க முடியும் என்பதை அனைவரும் அறிந்ததே. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்களும் சரி, இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்கள் தான் இதில் பயன்பெற வேண்டும் என்பது கிடையாது. இந்த காலை சக்கரத்தில் தான் வந்தவர்கள் தான் இதில் பயன்பெற வேண்டும் என்பதும் கிடையாது. யாரு வேணாலும் இந்த கொல்லிமலை நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். எனவே அனைவரையும் நீங்களும் வாருங்கள், உங்களை சார்ந்தவர்களையும் சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். ஆனால் காலதாமதம் வேண்டாம், கண்டிப்பாக 5ஆம் தேதிக்குள் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லி நமக்கு வந்து அங்க ஏற்பாடுகள் செய்ய முடியலன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமா போயிடும். அதனால வந்து முன்கூட்டியே உடனே தயார் நிலையில் அனைவரும் இந்த நிகழ்வை உங்கள் நிகழ்வாக கண்டிப்பாக இதை எடுத்துக்கொண்டு ஏற்பாடுகள் என்பது நாங்கள் செய்வோம் ஒழிய, ஆனால் அதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இதற்குண்டான வேலைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சிக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய இருப்பதால் வரும் 5ஆம் தேதிக்குள் வரும் நபர்கள் தெரியப்படுத்தி கண்டிப்பாக புக் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா, நான் ஒரு சிறு தகவல் சொல்லிடுறேன். சொல்லுமா. ஐயா, அந்த ஒண்ணும் இல்ல, இந்த கொல்லிமலை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நாங்க வந்து அடிக்கடி போறோம். இங்க இருந்து விருதுநகர்ல இருந்து எல்லாம் ஆட்கள் கூட்டு போய் தங்கி போன முறையெல்லாம் ஒரு 3 நாள் இருக்கும்போது வந்து அந்த 3 நாட்களும் அந்த கொடுக்குற உணவும் அந்த குளியல் முறைகளும் இது மட்டும் கிடையாது, நிறைய மாற்று மருத்துவர்கள் வந்து அந்த 3 நாட்கள்ல திரும்பி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமா, அதுவும் அங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலைக்கும் இதை பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான இந்த வந்து யாரும் பாடாதீங்க. அன்பு நன்றியா. வெஜிடேரியன் தானங்கய்யா? ஹலோ, கண்டிப்பாயா. நான் வெஜிடேரியன். எப்படி ஒரு வண்டியை வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்றோமோ, 3 மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்றோமோ, அப்படி இந்த வண்டி காலம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிய ஒரு 2 நாள் ஒரு இடத்துல விட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அது ஒரு 360-65 நாளைக்கு வந்து சிறப்பாக ஓடும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால நான் போய்விட்ட காலமும் வாய்விட்டு போன சொல்லும் திரும்ப வராது அப்படிப்பாங்க. அதனால வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு மருத்துவ முகாம் அப்படிங்கிறத விட சேர்த்து ஒரு சுற்றுலா தலமாக, அதோடு சேர்த்து ஒரு இசையாக ஒரு கலையாக அந்த நிகழ்வை நடத்தணும் அப்படிங்கிறது தான்.
இந்த காலச்சக்கரத்தினுடைய நிகழ்வு இதோடு மட்டுமல்லாம இதை வந்து மேலும் வளர்த்தெடுக்கணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மேலும் மேலும் உயரணும், அந்த உச்சநிலை உயர்ந்த நிலை அடையணும் அப்படிங்கிறதா அதனுடைய நோக்கம். ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது அதுல பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிக்கு பிறகு எல்லாரும் சந்திச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்வை நிகழ்த்துறது தான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குடும்பாளன் ஐயா வந்து ஒரு பெருமூச்சு விட்டு ஓய்வுல போந்திருப்பாரு. 2 நாள் அவ்வளவு அலைச்சல் இருந்திருக்கும். ஆனா அந்த அலைச்சல்ல வந்து அவர் ஒரு பெரிய ஒரு திருப்தி அடைகிறாரு இல்லைங்களா? அந்த திருப்தி எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால வாய்ப்பை பயன்படுத்துங்க. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பனையும் சரி, அலமேல் மங்கையனாச்சி அம்மையும் சரி, இந்த நிகழ்வு வந்து அவங்களும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றது வந்து உண்மையான கருத்து. நீங்க வந்து ஐயா சொல்ற மாதிரி உங்க உடலை நேற்று கூட நாங்க அந்த காரைக்கால்ல வந்து இந்த இயற்கை வேளாண் வழி வந்து நிகழ்ச்சி நடத்துறோம். அங்கேருந்து கூட கொல்லிமலை, நாமக்கல் நிறைய பேர் அங்கேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட இந்த கொல்லிமலை நிகழ்வு வந்து ராணியம்மாவும் இங்க இருந்ததுனால நாங்க சில விஷயங்கள் பேசிட்டு இருந்ததுனால அவங்களும் சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து கொல்லிமலையில போயிட்டு ஒரு 3 நாள் தங்கிட்டு நம்ம ரொம்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஐயா சொல்ற மாதிரி நம்ம எப்படி ஒரு வண்டிக்கு வந்து இது சர்வீஸ் பண்றோமோ அது மாதிரி நம்ம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி தான் அது. அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான அந்த பயன்களை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து நடைபெற உள்ளது. ஒவ்வொரு வருடமும் இந்த நம்ம கொல்லிமலை நிகழ்வு நடத்த உள்ளோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு உடனடியாக ஏன்னா காலதாமதம் வேண்டாம். சில காரணங்களால் நம்ம வந்து இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிருந்தோம். பற்பல வேலைகள் இருந்ததுனால இப்ப அடுத்த கட்ட பயணம் வந்து நம்ம கொல்லிமலை பயணமா தான் இருக்கும். எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்பெற வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் மீண்டும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் கிங்ஸ் சங்கத்திற்கும், ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் அவர்களுக்கும், அலமேல் மங்கனாச்சியார் அம்மையார் அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:30 மணியில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். மகிழ்ச்சி ஐயா. வாழ்வாங்கு வாழ்க. மிகவும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.